Hi students, next efficiency of a transformer. அதாவது மின்மாற்றியின் பயனுறுத்திறன். இதுக்கு முன்னாடி இந்த 2 கேஸ் மறுபடியும் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சோ அதல பாத்தீங்கன்னா NS greater than NP, அதாவது செகண்டரி காயில் அதிகமா இருக்கும். வைண்டிங் பண்ணிருப்பாங்க, அதிகமா வைண்டிங் பண்ணிருப்பாங்க when compared to first காயில விட. சரியா? அதாவது இங்க பாருங்க, இங்க தெரியுதா? செகண்டரி காயில்ல NS அதிகமா இருக்கும், NP கம்மியா இருக்கும். இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இததான் அங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ அங்க அத படிக்கும்போது இந்த டயகிராம் நீ பாத்துக்கோங்க. ஓகே? சோ அப்படி இருக்கும்போது, அதாவது NS greater than NP அப்படி இருக்கும்போது வோல்டேஜ் VS greater than VP இருக்கும். அதாவது செகண்டரி வோல்டேஜ் அதிகமா இருக்கும். பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும்போது செகண்டரி வோல்டேஜ் அதிகமா இருக்கும் VP விட. அப்படி செகண்டரி வோல்டேஜ் அதிகமா இருக்கும்போது செகண்டரி கரண்ட் கம்மியா இருக்கும். பாருங்க, IS less than IP. ஏன்னா இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது நெய்வேலியிலிருந்து திருப்பூர் அனுப்பலாம்னு சொன்னால, அப்ப அங்க அனுப்பும்போது டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது கரண்ட் கம்மியா இருக்கணும், பட் வோல்டேஜ் அதிகமா இருக்கணும். ஓகேவா? கரண்ட் கம்மியா இருந்தா எனர்ஜி லாஸ் ஆகாது, பவர் லாஸ் ஆகாது. ஏன்னா வோல்டேஜ் அதிகமா இருக்குல்ல, அதை நல்லா புஷ் பண்ணி கொண்டு வந்துருங்க திருப்பூருக்கு. ஓகேவா? சப்போஸ் இங்க வோல்டேஜ் கம்மியா இருந்து கரண்ட் அதிகமா இருந்தா என்ன நடக்குன்னா, அந்த கரண்ட அவ்வளவு தூரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணாது, டிராவல் ஆகாது. ஏன்னா லாஸ் ஆயிரும் ஃபுல்லா. ஏன்னா இங்க வோல்டேஜ் கம்மியா இருக்குல்ல, அப்படி வோல்டேஜ் கம்மியா இருக்கும்போது அந்த கரண்ட மூவ் பண்ணாது அதிகமா. இவ்வளவு தூரத்துக்கு, இவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அந்த கரண்ட மூவ் பண்ணாது. அதனால பாதி வெளியிலேயே அந்த கரண்ட் என்ன ஆகும்? லாஸ் ஆயிரும். சரியா? சோ அதனாலதான் இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த இடத்துல கரண்ட் கம்மியா இருக்கும், பட் வோல்டேஜ் அதிகமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? செகண்ட் பாருங்க, செகண்ட் கேஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இங்க ரிசீவ் பண்றாங்க, திருப்பூர்ல வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது NS less than NP, அதாவது செகண்டரி காயிலோட ஃபர்ஸ்ட் காயில் அதிகமா இருக்கும். அப்ப K, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ K less than 1 இருக்கும். ஓகே? அப்ப NS லெஸ்ஸா இருக்கும்போது வோல்டேஜும் லெஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா இங்க வாங்கிட்டு இருக்கிறோம். சரியா? இங்க வாங்கும்போது ஸ்டெப் டவுன் பண்ணி தான் வாங்கணும். வோல்டேஜ் அதிகமா இருக்கிறத என்ன கன்வெர்ட் பண்ணணும்? லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப செகண்டரி வோல்டேஜ் கம்மியா இருக்கும், பிரைமரி வோல்டேஜ் அதிகமா இருக்கும். சோ அப்படி செகண்டரி வோல்டேஜ் கம்மியா இருக்கும்போது பாருங்க, செகண்டரி கரண்ட் அதிகமா இருக்கும். செகண்டரி வோல்டேஜ் கம்மியா இருக்கும்போது செகண்டரி கரண்ட் அதிகமா இருக்கும், கிரேட்டர் தென் எந்த கரண்ட் விட? பிரைமரி கரண்ட்டை விட. ஓகேவா? சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சா? அங்க அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வோல்டேஜ் அதிகமா இருக்கும், கரண்ட் கம்மியா இருக்கும். அங்க நெய்வேலியில இருந்து அனுப்பும் போது, டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது. பட் இங்க ரிசீவ் பண்ணும்போது வோல்டேஜ் கம்மியா இருக்கும், கரண்ட் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸியா அது ஒரு ஸ்டேஷனரி டிவைசஸ், ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு டிவைசஸ். அதற்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே மூவிங் ஆகாது. அதனால அதனோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், அதோட பயனுறுத்திறன் அதிகமா இருக்கும். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 96 to 99% எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் when compared to alternator இண்டக்ஷன் மோட்டார் விட அதோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டர் பாத்தீங்கன்னா அது ரொட்டேஷன் ஆகும், உள்ள காயில் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். இண்டக்ஷன் மோட்டார்ல அதே ப்ராசஸ் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ரொட்டேஷன் ஆகுது இல்லை, அது ரொட்டேஷன் ஆகும்போது நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் டிரான்ஸ்ஃபார்மர்ல எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். எவ்வளோன்னா பாருங்க, 96 to 99%. The efficiency eta of a transformer is defined as the ratio of the useful output power to the input power. அதாவது அங்க அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். இன்புட் பவர் எங்க இருந்து கொடுக்குறாங்க? நெய்வேலியில இருந்து தராங்க இன்புட். நம்ம இங்க அவுட்புட்டா வாங்குறோம். அதுக்குள்ள ரேஷியோ தான் என்னது?
அது நம்ம எவ்வளோ பவர்னு நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிரும். ஈட்டா ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100%. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணி இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் நமக்கு எவ்வளோ எஃபிஷியன்சின்னு கிடைச்சோம். அப்ராக்சிமேட்டாக இங்கே போட்டிருக்காங்க எவ்வளோ 96 to 99% இருக்கும்ட்டு. கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஏன் அந்த 1% இல்லைன்னா இதுலேயும் சம் எனர்ஜி லாஸ் ஆகும். சரியா? ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, கோர் யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கோரில் வைண்டிங் பண்ணிருப்பாங்க. சரியா? அதனால அதில் சம் லாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.